இதிலே இயங்கி வருகின்ற அல் காதிரியா குர்ஆன் மதரசாவினுடைய முப்பெரும் விழா நிகழ்விலே இப்பொழுது மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெறப் போகின்றன. இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாயிருக்கக்கூடிய பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள், மதரசாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் சந்தர்ப்பத்திலே அன்போடு வருக என வரவேற்றுக் கொண்டு நிகழ்வினை ஆரம்பம் செய்யும் முகமாக முதலில் கிராத் இடம்பெறுகின்றன. கிராத்தினை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அல் காதிரியா குர்ஆன் மதரசாவினுடைய மாணவி எல் ஃபாத்திமா ஹிஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனுன் நாசு கல் ஃபராசில் மப்சூஸ் فتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. صدق الله العلي العليم. கிராத்தினை தந்து நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார் எல் ஃபாத்திமா ஹிஃபா அவருக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றன அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய புகழ் மாலை புனிதம் நிறைந்த சுபஹான மௌலிதில் இருந்து யானபி பைத் இடம்பெறப் போகின்றன. அதனை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் என் ஃபாத்திமா ஹனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், யா ரசூல்
யானபி பைத்தினை தந்திருந்தார். என் எஃப் ஹனா குழுவினர்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாய் இருக்கின்ற கல்முனை மொஹியுத்தீன் மஸ்ஜிதினுடைய தலைவர் சகோதரர் ஏஎல் நஃபீர் அவர்கள், அதே போன்று செயலாளர் எம்எச் அப்துல் கரீம் பிஏ அவர்கள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைவரையும் இச்சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது. அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சொல், செயல், அங்கீகாரம், ஹதீஸ். அந்த ஹதீஸ்களில் சிலவற்றினை தருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். TM அப்துல்லாவை அன்போடு அழைக்கின்றோம் ஹதீஸ் சிலவற்றினை தருவதற்காக. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். துன்பத்தில் சிக்கிய மோமினுக்கு மற்றொரு மோமின் பொறுமையும் ஆறுதலையும் கூறி தேற்றினார் அல்லாஹ் அவருக்கு கியாமத்தாண்டு கண்ணியம் என்ற மாடியை அணிவிப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா 1601. அந்த ஹதீஸினை தந்திருந்த TM அப்துல்லா அவருக்கு அந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல் காதிரியா தஜ்வீத் குர்ஆன் பாடசாலையினுடைய முப்பெரும் விழா இந்த மேடையிலே இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு அங்கமாக மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இந்த மேடையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தற்போது மஹ்ரிப் தொழுகைக்கான அதான் இடம்பெறுகின்றன.
அதான் துவாவினை தருவதற்காக TM தீஹான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم رب الدعوة الدامة الصلاة القائمة آدي سيدنا محمد الوسيلة والفضيلة وجرد الرفيع العالية الشريفة وبعده وكامل يوم ومدلدل والداء ورزقنا سواداء ورجنايا وقوله اليوم القيامة إنك لا نادخل المياد وصلى الله وسلم على سيدنا محمد الوسيلة والفضيلة وجرد الرفيع العالية الشريفة وبعده ومدلدي ஷரீஃபா. நன்றி. வசலாம். அதான் துவாவினை தந்திருந்தார் TM தீஹான். அவருக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வில் அடுத்த அம்சமாக ஈமானின் கடமைகளினை தருவதற்காக MR ஆத்திகை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒன்றால் மத்தியில் ஈமானின் கடமைகள் பற்றி பேச வந்துள்ளேன். முதலாவது, அல்லாஹ்வை போன்ற ஈமான் கொள்ளல். இரண்டாவது, அவனது மலத்துமார்களை போன்ற ஈமான் கொள்ளல். மூன்றாவது, அவனது வேதங்களை போன்ற ஈமான் கொள்ளல். நான்காவது, அவனது ரசூல்மார்களை போன்ற ஈமான் கொள்ளல். ஐந்தாவது, அவனது மறுமை நாளை போன்ற ஈமான் கொள்ளல். ஆறாவது, தலாதத்துரை போன்று ஈமான் கொள்ளல். அதாவது நலவுவல் தீண்டுவல் அனைத்தும் அல்லாஹ்வுடைய முன்னத்பாத்தின் பிரகாரம் நிகழ்கின்றன என நம்புதல். நன்றி. வசலாம். ஈமானின் கடமைகள் 6 தந்திருந்தார் MR ஆத்திக். அவருக்கு இந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கல்முனை மொஹிதீன் மஸ்ஜிதிலே கடந்த 13 வருட காலமாக இயங்கி வருகின்ற அல் மதரசத்துல் காதிரியா தஜ்வீத் குர்ஆன் மதரசாவினுடைய முப்பெரும் விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு அங்கமாக மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற இந்த வேளையில் இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிப் தொழுகையினை தொடர்ந்து மாணவர்களினுடைய இஸ்லாமிய கலை நிகழ்வுகள் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.